பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் வெட்கத்தோடு இருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெட்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? நான் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன். தேவனோடு நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வெட்கமும் அவமானமும் நிந்தையும் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை நான் வெட்கம் அடையாதபடி, அவமானம் அடையாதபடிக்கு நான் வேலி அடைத்து பாதுகாப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பக்தனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், கர்த்தாவே உம்மை நான் நம்பியிருக்கிறேன், நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எப்பொழுதும் என்னுடைய வாயில் உம்முடைய துதி இருந்து கொண்டே இருக்கும். நான் ஆடுகளை மேய்க்கும் போதும் உம்மையைத்தான் துதித்து கொண்டிருந்தேன். நான் இப்பொழுது அரசனாய் இருந்த போதிலும் உம்மையே நான் துதித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ முறை எனக்கு விரோதமாய் அநேக சக்திகள் எழும்பின போதும் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டு அதே போன்று செய்யக்கூடிய மனுஷனாய் இருந்த நான் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கிறீர்கள்? ஆண்டவரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை, அவமானப்பட்டு போனதில்லை. அவர் தம்முடைய ஜனங்களை வெட்கம் அடையாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொள்ளுவார். சத்துருவானவன் குடும்பத்துக்குள் நுழைந்து வேட்டையாட நினைத்து, கை சூண்டி பேச நினைத்து, தன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல சத்துருக்கள் எழும்பி வந்த போதிலும் அந்த சத்துருக்களை எல்லாம் ஓய பண்ணி கர்த்தர் குடும்பத்தில் ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரே என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் குடும்பத்தில் நான் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதினால் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே நான் ஒருபோதும் வெட்கம் அடையக்கூடாது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் வெட்கம் வந்துவிடக்கூடாது, என்னுடைய காரியத்தில் வெட்கம் வந்துவிடக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், மற்றவர்களிடத்திலிருந்து வீணான பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இனி வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கம் அடையாதபடிக்கு என் கரத்துக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது எந்த சத்ருவும் உன்னை மோதி அடிப்பது இல்லை. உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும் என்று அந்த பக்தன் கேட்கிறான். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவீங்கப்பா, அந்த நீதியின் கரம் என்னை விடுதலை செய்யட்டும், என்னை நீர் காத்து கொள்ளும். பல சத்துருக்கள், பல பொல்லாங்கன் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும்போது கர்த்தர் என்னை காத்து கொள்ள வேண்டும். மனுஷன் அல்ல, சொந்த பந்தங்கள் அல்ல, குடும்பத்தார் அல்ல காத்து கொள்வது, தெய்வம் காத்து கொள்ளும்போது அங்கு ஒரு விடுதலை சம்பவிக்கும். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும்,
கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் என் சமீபத்தில் வரக்கூடிய கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என்னை இந்த நாள் வரைக்கும் ரட்சித்து கொண்டு வந்த தெய்வம் நீரல்லவோ. எனக்கு பாதுகாவலாய் கோட்டையும் அரணுமாய் நீர் இருந்து கொண்டிருக்கிறீரே. என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே. இந்த உலகத்தில், மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல துன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நியாயக்கேடு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து என்னை தப்புவியும் ஆண்டவரே. என் குடும்பத்தை தப்புவியும், என் பிள்ளைகளை தப்புவியும், என் தொழிலை தப்புவியும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவர்கள்தான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போன நாட்கள் உண்டு, அவமானப்பட்டு போன நாட்கள் உண்டு. சாலையோரம் வழியாய் நடந்து போகும்போது என்னை அவமானப்படுத்தின நாட்கள் உண்டு. கடன்காரங்கள் வந்து கேட்ட நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தீரே ஆண்டவரே. எத்தனையோ சத்துருக்கள் முன்பாக என்னை வெட்கப்படுத்த விடாதபடிக்கு உம்முடைய கரம் என்னை தாங்கிக் கொண்டதே. நீர் என் குடும்பத்தில் எழுந்தருளும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிருபையை நான் உன் குடும்பத்தில் ஊற்றி தரப்போகிறேன், அந்த அபிஷேகத்தை நான் உன் குடும்பத்தில் ஊற்றி தரப்போகிறேன் என்று ஆண்டவர் இந்த காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று. ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. நான்கு வெட்கம் அடையாதபடிக்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்யணும் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கக்கூடிய சத்துருக்கள் முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணும்படியாய், நான் வெட்கப்பட்டு போகாமல் என்னை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்மை நம்பி இருக்காங்கப்பா. அந்த குடும்பம் வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவமானப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஆண்டவரே எழுந்தருளி அந்த இருளின் அதிகாரங்களை, இருளின் மந்தாரங்களை குடும்பத்தை விட்டு வெளியேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.